இன்று திரு அவை மகிழ்ச்சி அடைகிறது. ஏனென்றால் திரு அவையில் குருத்துவ குடும்பத்தில் இன்னொருவர் சேர்க்கப்படுகிறார். அந்த குடும்பம் வளர்கிறது. எனவே திரு அவை தாயாம் திரு அவை மகிழ்ச்சி அடைகிறது. இன்று புனித பிரான்சிஸ்கு சலேசியார் மறைபரப்பு சபை மகிழ்ச்சி அடைகிறது. ஏனென்றால் அந்த சபைக்கு இன்னொரு குருவர் அவர்களுக்கு கிடைக்கின்றார். எனவே அவர்கள் மகிழ்ச்சி அடைகிறார்கள். இன்று I am sure today the provincial very Reverend Father Johnson is very happy because for his province he is getting one more priest. These days it is very, very difficult. Vocation is decreasing. To get a priest is a great blessing, and that's why I am sure he is very happy about it. இன்று அத்திப்பாக்கம் பங்கு மகிழ்ச்சி அடைகிறது. ஏனென்றால் இந்த பங்கிலிருந்து ஒருவர் இங்கே பிறந்து வளர்ந்து பிறரோடு விளையாடி சண்டை போட்டு எல்லா குறும்பு எல்லாம் செய்து படித்து ஃபெயிலாகி எல்லாத்திலையும் ஒன்றாக இருந்து இப்போது அவர் அழைக்கப்பட்டு நம்மளிடமிருந்து அழைக்கப்பட்டு குருத்துவ பயிற்சி பெற்று இப்போது அவர் தன்னை முழுமையுமாக இறைவனுக்கு அர்ப்பணிக்கிறார். எனவே அத்திப்பாக்கம் பங்கு மகிழ்ச்சி அடைகிறது. நானும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஏனென்றால் இன்னும் ஒரு குருவை நான் திருநிலைப்படுத்துகிறேன். அது எனக்கு பெரிய மகிழ்ச்சி. ஒரு தாய் தன் பிள்ளையை பெற்றெடுக்கும் போது எப்படி மகிழ்ச்சி அடைகிறாளோ அதே போல்தான் ஒரு ஆயர் ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கிறார், ஒரு குருவை பெற்றெடுக்கிறார் என்று. அதனால் எனக்கும் அந்த மகிழ்ச்சி. ஆனால் அந்த மகிழ்ச்சியோடு நான் நினைப்பது இது ஒரு மேன்மையான காரியம். ஒரு சாதாரண மனிதனை ஒரு குருவாக திருநிலைப்படுத்துவது. அந்த குரு இயேசுவின் இடத்தை எடுக்கிறார். இயேசுவின் வாழ்க்கையை வாழ முன் வருகிறார். இயேசுவின் பணியை செய்து மக்களுக்கு இயேசுவாக வாழ அவர் முன் வருகிறார். அப்படிப்பட்ட ஒருவரை நான் திருநிலைப்படுத்துகிறேன் என்றால் நான் எவ்வளவோ தூய்மையாக இருக்க வேண்டும். எனவே நான் இன்று இறைவனிடம் வழியிலேயும் ஜெபித்து கொண்டு வந்த ஆண்டவரே என்னை தூய்மையாக்கும், என்னை இதற்கு தகுதியாக்கும். நான் என்னுடைய ஜெபத்தாலும் என்னுடைய கைகளாலும் இவரை ஒரு உத்தமமான உண்மையான தூய்மையான தன்னலமற்ற உம்மை போன்ற ஒரு குருவாக திருநிலைப்படுத்த நான் ஒரு கருவியாக உமது கையில் இருக்க வேண்டும் என்று நானே ஜெபித்து கொண்டிருந்தேன். அப்போ நானே ஜெபித்து கொண்டிருந்தேன் என்றால் குருவாக போகும் அவர் எவ்வளவோ ஜெபித்து கொண்டிருக்க வேண்டும். சில நேரங்களில் இந்த நாட்களில் நாம் பார்ப்பது என்ன, குருவாக போகிறவர் நிறைய வேற கொட்டு வரவேற்பு மாலை போடுதல் கொண்டு வாரது அதில் எல்லாம் ஈடுபட்டுருவாங்க. சில இடங்களில் குதிரையில் கொண்டு வருவாங்க, சில இடங்களில் தேரில் அமைச்சு கொண்டு வருவாங்க. ஐயோ என்ன கொண்டாட்டம்! ஆனால் அவருக்கு தெரியணும் எந்த வாழ்க்கையை அவர் வாழப்போகிறதுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறார் என்று. கல்வாரி பாதையில் கால் வைக்கிறார். அது கொட்டும் மேளமும் மாலையும் தூபமும் எல்லாம் வச்சு கொண்டாடுவதற்குள்ளதா? இல்லவே இல்லை. இந்த கொட்டு மேளம் வரவேற்பு மாலை அணிதல் இதனால இந்த குருத்துவத்தின் உன்னதமான உண்மையை நாம் இழந்து விடுகிறோம். நாம் இப்போது இந்த பெரிய ஆடம்பரமாக இதெல்லாம் வைத்து அவரை தலையில் தூக்கி வச்சு அதெல்லாம் செய்யும் போது உண்மையிலே குருக்கள் தலையில் தூக்கி வச்சவர் போல இருக்கிறாங்க. அவருடைய வாழ்க்கை அப்படியே போய்விடுகிறது. ஆனால் அவர்கள் எதற்காக அழைக்கப்பட்டவர்கள்? பணியாளனாக மாற, திருச்சபையில் ஒரு பணியாளனாக மாறுகிறார், வேலைக்காரன். இன்னைக்கு அவர் தான் தேர்ந்தெடுக்கப்படுறார் திருச்சபைக்கு ஒரு வேலைக்காரனாக. திருச்சபை இறை மக்களின் சமூகம். They are the people of God.
குடும்ப வாழ்க்கை, திருமணம் என்ற அருட்சாதன வழியாக குடும்ப வாழ்க்கை வாழும் அழைப்பு மேன்மையான அழைப்பு. ஏனென்றால் அந்த அழைப்பு மூலம் திரு அவை கட்டி எழுப்பப்படுகிறது. எல்லோரும் அந்த திரு அவையின் உறுப்பினர்கள். திருத்தந்தையும் அந்த திரு அவையின் ஒரு உறுப்பினர். அந்த திருத்தந்தை சர்வெண்ட் ஆஃப் சர்வெண்ட்ஸ், வேலைக்காரர், எல்லா வேலைக்காரர்களுடைய வேலைக்காரன். அதான் உண்மையான அவருடைய அழைப்பு, நம்முடைய அழைப்பு. அதற்காக நாம் நம்மை கையளிக்கின்றோம். அதற்காக இன்று இந்த திருநிலைப்பாடு நடத்தப்படுகிறது. எனவே நீர் உம்மை தூய்மையாக்க வேண்டும். எப்படி மோசே அந்த முட்புதர், எரியும் முட்புதரின் முன்னால் கடவுளை பார்க்க அங்கே செல்கிறார். இந்த முட்புதர் எரிகிறது, ஆனால் அது சாம்பல் ஆகாமல் இருக்கிறதே எப்படி என்பதை பார்ப்பதற்காக அவர் செல்கிறார். அப்போது கடவுள் என்ன சொல்கிறார்? நில் அங்கே, இது புனிதமான இடம், உன் காலடிகளை கழற்றிவிடு. அவர் என்ன போட்டிருக்கான்னு தெரியல, ஷூ போட்டிருக்கிறாரா செப்பல் போட்டிருக்கிறாரான்னு. உன் காலடிகளை கழற்றிவிடு, இது புனிதமான இடம், இது புனிதமான நேரம், இது புனிதமான ஒரு திருநிலைப்பாடு. இதற்கு நாம் எல்லோரும் தகுதியற்றவர்கள். அந்த இறைவனின் அன்பினால் தான் இது முடியும். அப்படிப்பட்ட ஒரு நிலைமை என்று இவர் உணர வேண்டும். எனவே இது ஒரு கொண்டாட்டம் அல்ல, இது உண்மையிலே ஒரு அர்ப்பண வாழ்வு, அர்ப்பணம். பழைய காலத்துல எல்லாம் நான் பார்த்துருக்குறேன். நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது இந்த திருநிலைப்பாட்டு சமயத்தில் அந்த திருத்தொண்டர் எல்லா புனிதர்களுடைய லிட்டனை பாடும்போது அவர் அங்கே முகங்குப்புற விழுந்து சாற்றாமல் விழுந்திருப்பார். நிறைய பேர் அதை பார்த்து அழுதுட்டுருப்பாங்க. இப்போ எல்லாம் நல்லா படுக்கிறான், அவனுக்கு ஒரு தூக்கமும் வரும் நினைப்பாங்க. அந்த சமயத்தில் அழுதுட்டுருப்பாங்க. ஏன் அழுதுட்டுருப்பாங்கன்னு தெரியுமா? அது ஒரு உண்மையான அர்ப்பணம். அவர் தன்னை முழுவதுமாக அங்கே கையளிக்கிறார். அவர் அங்கே தன்னில் இறக்கிறார். இனி நான் இல்லை, என்னில் இயேசு வாழ்வார் என்ற ஒரு நிலை தான் அந்த நிலை. ஆனால் இப்போ அதெல்லாம் நான் நிறைய தடவை இப்படியெல்லாம் செய்ய சமயத்தில் மக்களை பார்க்குறேன். அப்போ அந்த பெற்றோர்கள் கூட ஆளாமல் இருக்கிறாங்க. அதனால் நம்ம அந்த உண்மைகளை எல்லாம் இப்போது மறந்து அந்த கொண்டாட்டங்களினால் இந்த உண்மையான நம்முடைய அழைப்பு, நம்முடைய வாழ்வின் முக்கிய நோக்கங்களை மறந்து விடுகிறோம். எனவே நான் இன்றைக்கு திருநிலைப்படுத்துகிறேன். அதனால் I will see to it that he realizes the true meaning of priesthood and he tries to live it. Otherwise I am not interested in ordaining him a priest. ஒரு சமயத்தில் நான் ஒரு நினைப்பில் இருந்தேன். நிறைய I have ordained many priests. So afterwards when I hear so many people not faithful, living a very worldly life, then I thought, should I take up ordaining people? Our own diocese we can't help it, but others, why should I take up an extra burden? I used to think that, but then it is not the right thing, but the person who gets ordained and becomes a priest, he must realize the reality of his life as a priest. அதனால் தான் நான் இதை அழுத்தமாக இங்கே இன்று சொல்ல விரும்புகிறேன். இருபதாம் நூற்றாண்டில் மிக பேரும் புகழும் பெற்ற ஒரு இறையியலாளர், அவர்தான் சுவிஸ் தியாலஜியன், that is Hans Urs von Balthasar. Hans Urs von Balthasar, a famous theologian. அவர் மிகவும் பேரும் புகழும் பெற்ற வல்லுநராக இருந்தார். கடைசியாக திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் அவரை கர்தினாலாக தேர்ந்தெடுத்தார். ஆனால் பிஃபோர் த கன்சிஸ்டரி ஹி பாஸ்ட் அவே. அப்போ அவர் கர்தினாலாட்டு
ஆகலை. Before the consistory, he passed away. He was a great friend of Cardinal Ratzinger, நம்முடைய பெனடிக்ட் 16th. அப்படிப்பட்ட ஒரு பெரிய அவருடைய மாஸ் கார்டு அப்படின்னா இந்த திருப்பலி, முதல் திருப்பலி சொவனீர், அந்த சொவனீரில் பின்பக்கத்தில் அந்த வேர்ட்ஸ் அவர் பொறிக்கப்பட்டிருந்த வார்த்தைகள் என்னவென்றால், பெனடிக்சித் ஃப்ரேஜித் டெதித் குவே, பெனடிக்சித் ஃப்ரேஜித் டெதித் குவே அப்படின்னா blessed, broken, given. ஆசீர்வதித்து பிட்டு மக்களுக்கு கொடுத்தார். அந்த 3 வார்த்தைகள் அங்கே பொறிக்கப்பட்டிருந்தன. அதோடு இன்னொரு வார்த்தையை நான் ஆட் பண்ண விரும்புகிறேன். அதுதான் அச்செபித், பெனடிக்சித், ஃப்ரேஜித், டெதித் குவே. அச்செபித் took the bread, blessed it, broke it and gave it. அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு சீடர்களுக்கு மற்றவர்களுக்கு கொடுத்தார். ஸோ அப்பத்தை எடுத்தல், அதை ஆசீர்வதித்தல், அதை பிட்டு கொடுத்தல், இந்த 4 வார்த்தைகளை நான் இன்று உங்களோடு சேர்ந்து தியானிக்க விரும்புகிறேன். ஏனென்றால் ஒரு குருவானோருடைய வாழ்க்கை, குருத்துவமும் திவ்ய நற்கருணையும் ஒன்றாக உள்ளன. குரு இல்லை என்றால் திவ்ய நற்கருணை இல்லை, திவ்ய நற்கருணை இல்லை என்றால் குரு இல்லை. குருவும் திவ்ய நற்கருணையும் ஒன்றாக இருக்கின்றார்கள். ஒரு குரு தன்னுடைய ஐடென்டிட்டியை திருப்பலி நேரத்தில் உணர்கிறார். அவருடைய உண்மையான ஐடென்டிட்டி இஸ் எக்ஸ்பிரஸ்ட் டியூரிங் த holy sacrifice of the mass. That is what. So without the Eucharist no priest, and without the priest no Eucharist. That அந்த தனி தொடர்பு, தனி உறவு, அதை நாம் உணர்ந்திருக்க வேண்டும். அதனால் தான் அந்த திருப்பலியின் போது இயேசு சொன்ன வார்த்தைகள், அதை எடுத்து ஆசீர்வதித்து பிட்டு கொடுத்தார். அந்த வார்த்தைகள் இன்று இவருடைய வாழ்க்கைக்கு பொருத்தமாக மாறும். ஒவ்வொரு குருவின் வாழ்க்கைக்கும் இந்த வார்த்தைகள் இன்று பொருத்தமாக மாறுகிறது. எடுத்தார், he took, எடுத்தார், தேர்ந்தெடுத்தார். the occasion, தேர்ந்தெடுத்தல். அந்தோணிராஜ் அத்திப்பாக்கத்திலோடு சிறு பையன், அவரை இயேசு இறைவன் தேர்ந்தெடுக்கிறார், தனக்காக தேர்ந்தெடுக்கிறார். ஏன் தேர்ந்தெடுத்தார்? வேற யாரும் கிடைக்கலையா? அவன் மட்டும்தான் கிடைச்சானா? அல்லது அந்தோணிராஜ் என்ன நினைப்பார்? என்னுடைய கிளாஸ்மேட்ஸ் எல்லாம் இங்கே இருக்கிறாங்க, அவங்க எல்லாம் இப்போ படிச்சுட்டு இருக்கிறாங்க, சிலர் மேரேஜ் பண்ணிட்டாங்க, சிலர் அந்த இது, அவங்க எல்லாம் தேர்ந்தெடுக்கலை, நான் தேர்ந்தெடுத்தேன் நான். ஆனால் அந்த எடுத்தல், தேர்ந்தெடுத்தல், அதை நாம் நல்ல முறையில் அறிய வேண்டும். அவர் ஏன் தேர்ந்தெடுத்தார்? You did not choose me, I chose you. நீ என்னை தேர்ந்தெடுக்கவில்லை, நான் உன்னை தேர்ந்தெடுத்தேன். அப்படின்னா அவருடைய அந்தோணிராஜுடைய குவாலிட்டிஸ், அவருடைய சிறப்புத்தன்மை, அவருடைய பெருந்தன்மை, அவருடைய நல்ல டேலண்ட்ஸ், அதையெல்லாம் பார்த்து இயேசு மயங்கிட்டாரா? அதனால் அவரை தேர்ந்தெடுத்தாரா? இவன் நல்லவன், இவனை எடுத்துருவோம் அப்படின்னாரா? இல்லவே இல்லை. ஏன்? நாம் எரமையா தீர்க்கதரிசி, எரமையா இறைவாக்கினருடைய அந்த அவருடைய அழைப்பை பார்க்கும்போது, தாயின் கருவில் நீ உருவாகும் முன்னே நான் உன்னை அறிந்திருந்தேன், உன்னை தேர்ந்தெடுத்தேன். அப்படின்னா பிறந்து இவருடைய செயல்கள் எல்லாம் பார்ப்பதற்கு முன்னே இறைவன் இவரை தேர்ந்தெடுத்துள்ளார். The vocation has an eternal character. சில நேரம் அந்தோணிராஜ்கிட்ட கேட்டா, நீ எப்போ சாமியாரா மனம் அப்போ அவர் சொல்லுவார், ஒருவேளை
5ஆம் கிளாஸில் படிக்க சமயத்தில் யாரும் சொன்னாங்க, இல்லை வேற ஒரு ஃபாதரை பார்த்துட்டேன், அவருடைய வாழ்க்கை நல்லா இருந்து நானும் நினச்சேன். இல்லாமல் இருந்தால் அவர் சொல்லுவார், சில ஃபாதர்ஸை பார்த்தேன் பைக்கில், இப்போ எல்லாம் பைக்கில் இல்லை, 4 வீலரில் போகிறாங்க, நல்லா சாப்பிட்றாங்க, எப்பவுமே இங்கேயும் அங்கேயும் போய் கொண்டாட்டம் தான். மேரேஜ் பங்கில் மேரேஜ் போனால் அங்கே மேடையில் கொண்டு வந்து தந்துடுறாங்க. ஐயோ, இதை விட மேலான அழகான சொகுசான ஆடம்பரமான நல்ல வாழ்க்கை எந்த வாழ்க்கை? அதனால் சரி நானும் சாமியாராக போகிறேன்னு அவர் செமினரிக்கு போயிருப்பார். எப்படி இருந்தாலும் சரி, ஆனால் இறைவனின் பார்வையில் அவர் தன் தாயின் கருவில் உருவாகும் முன்பே இறைவன் அவரை தேர்ந்தெடுத்துள்ளார். எடுத்து அது நம்ம அறியணும். அவர் அப்பத்தை எடுத்து, அதே போல் அவர் அந்தோணி ராஜை தன் கையில் எடுக்கிறார், தேர்ந்தெடுக்கிறார். தன்னை போல் ஒரு குருவாக மாறுவதற்காக, திருநிலைப்படுத்தப்படுவதற்காக இயேசு அவரை தேர்ந்தெடுத்துள்ளார். அவருடைய திறமைகளை சார்ந்ததல்ல, தன்னுடைய அன்பால் அவர் அவரை அன்பு செய்கிறார். இவன் எனக்கு தேவை, நான் இவனை அன்பு செய்கிறேன். அந்த அன்பினால் அவர் அவரை தேர்ந்தெடுக்கிறார். அதுதான் தேர்ந்தெடுத்தல். எனவே இதை உணர்ந்து நாம் எப்போதும் பணிந்து, நான் இதற்கு தகுதியற்றவன் என்ற ஒரு நினைப்பை நம்முடைய மனதில் எப்போதும் வைத்துக்கொண்டே வாழ்க்கை நடத்த வேண்டும். ஒரு குருவானவராக சில நேரத்தில் குருத்துவ பட்டம் கிடைச்சது, நீங்கள் பங்கில் போயிடுவீங்க, அங்கே பங்கு சாமியார் அல்லது இன்ஸ்டிடியூஷனில் இருப்பீங்க. என்ன, உன்னை விட பெரிய வயசானவர், உன்னுடைய அப்பாவுக்கு வயசு இருக்கும், அவர் ஒரு என்ன ஆச்சு, என்ன வேணுண்டா அப்படின்னு தான் பேசுகிறாங்க. இப்போ நம்ம என்ன நினைக்கிறோம், நான் ஃபாதர் ஆகிட்டேன், நான் இந்த மக்களை போல இல்லை, பெரியவன் ஆகிட்டேன், ஃபாதர் ஆயர். இன்னைக்கு அந்த ஃபாதர் ப்ரொவின்ஷியல் என்கிட்ட கேட்ட சமயத்தில் எனக்கு சந்தோஷமாக இருந்து. ஏன் தெரியுமா, ப்ரொவின்ஷியல் ஆயரேன்னு சொல்லலை, அவர் என்ன சொல்லுகிறார், மோஸ்ட் ரெவரன். அது மோஸ்ட் ரெவரன் வேண்டாம், ஃபாதர். அவர் என்ன ஃபாதர்னு கூப்பிட்டார், ஆயரன் கூப்பிட்டல, வேற என்ன கூப்பிடல, அவர் ஃபாதர்னு கூப்பிட்டார். நான் உண்மையிலே எல்லாருக்கும் ஃபாதராக இருக்க விரும்புகிறேன், தந்தையாக இருக்க விரும்புகிறேன். இதெல்லாம் பிள்ளைகள், என்னுடைய பிள்ளைகள், அதில் ஒரு உறவு இருக்கிறது. ஆயர், அவருக்கு யாரோடையும் உறவு இல்லை. ஆயர்னு சொன்னால் ஆயர், நான் ஆயர், நீங்கள் மக்கள். அதனால் நீங்கள் ஆடுகளா என்ன? அதனால் இந்த ஃபாதர், இந்த உறவு, நாம் இதை உணரணும். நம்முடைய இந்த டைட்டில்ஸ் எல்லாம் வச்சு நாம் நம்முடைய உண்மையான வாழ்க்கையும் அந்த வாழ்க்கையின் மகத்துவத்தையும் நாம் மறந்துடுறோம். We are in the synodal church. எல்லாரும் சமமாக இறைவனின் மக்கள். திருத்தந்தையாக இருந்தாலும் சரி, ஆயராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, நாம் எல்லோரும் முதலாக இறைவனின் மக்கள். அந்த இறைவன் மக்களில் சிலரை தேர்ந்தெடுத்து ஒரு பணியை அவர்களுக்கு, பொறுப்பை அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, அந்த திரு அவைக்காக பணிபுரிய. அவ்வளவுதான். குருவாக மாறிட்டேன்னு சொல்லிட்டு இன்னொரு ஸ்டேஜில் போயிட்டா அதெல்லாம் தப்பு. மக்களோடு ஒன்றாயிருந்து, மக்களோடு ஒன்றாக எப்பவுமே ஒரு குருவானவர் எப்போ இருக்க முயற்சி செய்யணும். அதுதான் முக்கியம். அதனால் இந்த இதையெல்லாம், அந்த உண்மையை உணர்ந்து, அந்த உண்மையை நாம் வாழ்ந்து காட்டணும் மக்களுக்கு. அது தேர்ந்தெடுத்தல். இறைவன் இயேசு எப்படி அப்பத்தை எடுத்து பெற்று அதை கொடுத்தாரோ அதுபோல் இன்று அவர் உன்னை எடுக்கிறார் தன் கையில். You are in the hand of God today. இரண்டாவது, ஆசீர்வதித்தல். இறைவனுக்கு நன்றி செலுத்தி ஆசீர்வதிக்கிறார். அந்த ஆசீர்வாதம், அவர் உன்னை தேர்ந்தெடுத்ததால் உமக்கு தேவையான எல்லா வரங்களையும் ஆசீர்வாதங்களையும் அவர் கொடுக்கிறார். அதான் ஆசீர்வாதத்தினுடைய முக்கியம். உனக்கு தேவையான எல்லாவற்றையும் அவர் உனக்கு அளிக்கிறார். அதான் ஆசீர்வதித்து, அவர் ஆசீர்வதிக்கிறார். எனவே அவரில் நாம் அவரோடு ஒன்றிருந்து நாம் இந்த பணியை செய்ய முயல வேண்டும். அவர் உன்னை ஆசீர்வதிக்கிறார், எப்போதும் ஆசீர்வதிக்கிறார்.
ஒரு குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டவர், ஆசீர்வதிக்கப்பட்டவர், இயேசுவுக்கு சொந்தமானவர், பிரியமானவர், இயேசுவோடு ஒன்றித்து வாழ்பவர், இயேசுவின் வாழ்க்கையை வாழ்பவர், இயேசுவின் சொற்களை சொல்பவர், இயேசுவின் செயல்களை செய்பவர். அவர்தான் ஒரு குரு. அதனால அந்த ஒன்றிப்பு, ஆசீர்வாதம், that is the biggest blessing. The priest takes the place of Christ, says the words of Jesus, lives the life of Jesus, does the mission of Jesus. That's the greatest blessing. அவர் திருப்பலியின் போது அப்பத்தை எடுத்து என்ன சொல்கிறார்? இது கிறிஸ்துவின் சரீரம் என்று சொல்லவில்லை. அவர் என்ன சொல்கிறார்? இது என் உடல். இரத்தத்தை எடுத்து இது என் இரத்தம், என் இரத்தம். ஒப்புரவு அருட்சாதனத்தின் போது அங்கே உட்கார்ந்திருந்து அவர் இயேசுவின் பாவங்களை மன்னிக்கிறார் என்று சொல்ல மாட்டார். என்ன சொல்கிறார்? நான் உன் பாவங்களை மன்னிக்கிறேன். எவ்வளவு மேன்மையான அழைப்பு! அதை உணர்கின்றோமா? அதன்படி நாம் செயல்படுகின்றோமா? நாம் அதை உணர்ந்து அதன்படி செயல்பட்டால் இந்த உலகத்தில் வாழ முடியாது. அதான் புனித ஜான் மேரி வியானே சொல்கிறார், குருத்துவத்தின் முழுமையும் அர்த்தமும் எல்லாம் ஒருவர் அறிந்திருந்தால் அவர் உயிராக இருக்க முடியாது. அவ்வளவு மேன்மையான ஒரு வரம், மேன்மையான ஒரு பாக்கியம் இந்த குருத்துவம். எனவே அவர் நம்மை இன்று அவர் அந்தோணிராஜை எடுத்து அவரை ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வதித்து பிட்டு, அங்கதான் வருது ப்ராப்ளம். இப்போ வர பரவாயில்லை. அவர் ஆசீர்வதித்து it took, blessed, broke. ஐயோ, அந்த பிரேக்கிங் தான் ரொம்ப கஷ்டமா இருக்கிறது. He breaks you, be careful. As you are being ordained a priest today, don't think that you are going to be a intact priest. You will be broken into pieces in order to give to the people, and you have to say yes to that breaking. நான் விவிலியத்தை எடுத்து பாருங்க. அப்படி நொறுக்கப்படாமல் யாராவது இருக்கிறாங்களா? நொறுக்கப்படாமல் ஆபிரகாமை எடுத்து பாருங்கள். நொறுக்கப்பட்டார். பிள்ளை பேர் இல்லாமல் இருந்தார், வயது முதிர்ந்தவராக இருந்தார். அந்த ஆண்டவர் என்னெல்லாம் சொல்லிட்டு போனாரு, ஒன்றும் நடக்கல. ஆகாயத்தில் உள்ள நட்சத்திரங்களுக்கு எண்ணிக்கைக்கு மேலா உன்னுடைய சந்ததிகள், அதே போல் இந்த கடல் மணல்களின் எண்ணிக்கையை விட மேலான உன்னுடைய சந்ததிகள். ஒரு பிள்ளை கூட இல்லை. நொறுக்கப்பட்டார். அதன் பிறகு ஒரு பிள்ளை கொடுத்துட்டு இன்னும் நொறுக்கிறார். இந்த பிள்ளையை கொண்டு போய் அப்பதான் ஆபிரகாம் நினைச்சார், கடவுளே நன்றி, இந்த ஒரு பிள்ளைக்காக நான் வாழ்கிறேன். ஒன்று கண்ணே கண்ணு. அப்பதான் அவர் சொல்ல, கண்ணே கண்ணு, நீ உடனே அந்த பிள்ளை எடுத்து அங்கே போய் எனக்கு அந்த பிள்ளை பலி செலுத்து. நொறுக்கப்படுகிறார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, யோபுவை பாருங்கள், நொறுக்கப்படுகிறார். மோசேயை பாருங்கள், நொறுக்கப்படுகிறார். எல்லாரையும் எடுத்து இறைவாக்கினர்களை எடுத்து பாருங்கள், நொறுக்கப்படுகிறார்கள். கடைசியில இயேசு நொறுக்கப்படுகிறார். தந்தையே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க வேண்டுமானால் நீங்க கூடுமானால் நீங்கட்டும், ஆனால் என் சித்தப்படியில். அங்கு அவர் நொறுக்கப்படுகிறார். இரத்த வேர்வை வருகிறது. நொறுக்கப்படுகிறார். அப்பதான் அவரை மக்களுக்கு கொடுக்க முடியும். நொறுக்கப்படுகிறார். That is our life. Are you ready for it? That's our life. இந்த இரண்டாம் வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்டோம், தலைமை குரு இயேசு. தலைமை குரு. அவருடைய குருத்துவம் என்ன குருத்துவம்? ஒவ்வொரு நாளும் தனக்காகவும் பிறருக்காகவும் பலி செலுத்தும் குருத்துவம் இல்லை. அவர் ஒரே முறை, ஏனென்றால் அவர் தன்னே பலி செலுத்துகிறார். நம்ம என்னைக்கும் பூசை செய்துட்டு இருக்கோம். ஏன்? நம்ம பலியாக செலுத்தல. அதான் நீங்க உண்மையிலே இயேசுவை போன்ற ஒரு குருவாக வாழ்ந்து தன்னை பலி செலுத்த முயற்சி செய்யுங்கள். ஐயோ, ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். ஆனா இயேசு அதை தான் சொல்கிறார். பழைய ஏற்பாட்டு குருக்கள் அவர்கள் தங்களை ஒருபோதும் பலி செலுத்தவில்லை. ஆடு மாடுகளை பலி செலுத்தினார்கள்.
தங்களுக்கு ஒரு குறைபாடும் இல்லை. எல்லாருக்கும் முன்னிலையிலிருந்து ஆடு மாடுகளை பலி செலுத்துகிறார். அதை பிறகு அதை வெட்டி அதில் உள்ள நல்ல பாகம் யாருக்கு கிடைக்கிறது? அந்த குருவுக்கு கிடைக்கிறது, நல்ல பாகம் கிடைக்கிறது. ஸோ பலி செலுத்துவது எவ்வளவோ மேன்மையானது, எவ்வளவோ மகிழ்ச்சியானது. எப்பவும் பலி செலுத்த தயாராக இருப்பாங்க. ஏன்னா அதை வெட்டி அதில் நல்ல பாகம் கிடைக்குது, நல்லா சமைச்சு நல்லா சாப்பிட்டு கொளுத்த மாடு போல வாழலாம். அதான் பழைய ஏற்பாட்டு குருக்கள், பழைய ஏற்பாட்டு குருக்கள். தங்களை அவர்கள் பலி செலுத்தவில்லை, பிறரை பலி செலுத்தினார்கள். எப்போதும் அவர்கள் ஆடம்பரத்தில், த குளோரியஸ் பிரீஸ்ட்ஹுட். ஆனால் இயேசுவின் குருத்துவம் தன்னையே பலி செலுத்தும் குருத்துவம். அவர் அங்கே குருவாகவும் பலியாகவும் இருக்கின்றார். அதைத்தான் நான் சொல்லும் விக்டிம் பிரீஸ்ட்ஹுட். விக்டிம் பிரீஸ்ட்ஹுட். அந்தோணிராஜ் இன்றைக்கு நாம் எல்லாரும் சொல்லும் சாமியாரா போறான், நான் சொல்லும் பலியாக போறான். அதுதான் உண்மையான குருத்துவம். நம்ம எல்லாரும் என்ன சொல்றோம்? சாமியார் ஆயிட்டான், நாளைக்கு முதல் திருப்பலி, அங்கே நிறைய கொண்டாட்டம் நடக்கு, எல்லாருக்கும் விருந்து எல்லாம் கொடுப்பாங்க. யாரை விருந்து போடுறாங்க? கோழியை, ஆடை, மாடை. அந்தோணிராஜ விருந்தா கொடுக்கணும். அதுதான் உண்மையான பலி. இயேசுவை போன்ற பலி, அதுதான் உண்மையான பலி. இயேசு தன்னையே பலியாக்கி தன்னையே அவர் கொடுக்கிறார். எனவே இந்த பலி, இந்த நொறுக்கப்படுதல், தன்னுடைய வாழ்க்கையில் வரும் சிக்கல்கள், துன்பங்கள், இடையூறுகள், இதையெல்லாம் ஏற்றுக்கொண்டு, இன்றைக்கு ஒரு சாமியாருக்கு ஒரு சின்ன தும்மல் வந்துட்டுன்னா உடனே ஹை பிக் டெஸ்ட் அண்ட் ஆல் தோஸ் டைப் ஆஃப் திங், வெரி டெலிகேட். எவ்வளவோ எனக்கு தெரியும், என்னுடைய அம்மா எவ்வளவோ சுகம் இல்லாமல் இருந்தாலும் தலைவலின்னா நல்லா இறுக்கி கட்டிட்டு வேலை செய்துட்டு இருப்பாங்க, பிள்ளைகளுக்கு சாப்பாடெல்லாம் கொடுக்க. எவ்வளோ ஆர்டினரி மக்கள், இந்த ஃபேமிலிஸ் சின்ன இதெல்லாம் பொருட்படுத்தாமல் வேலை செய்துட்டு இருப்பாங்க. ஆனால் நமக்கு ஒரு சின்ன இதுன்னு சொன்னால் ரெண்டு மூணு பேர் அங்கே காவலுக்கு இருக்கணும், பார்த்துட்டு இருக்கணும், அது செய்யணும், இது செய்யணும். whom we have sacrificed. எங்கே நம்ம பலி செலவிட்டோம்? யாரை பலி செலவிடுறோம்? நம்ம குருவாகி பிறரை பலியாக்குறோம். அதுதான் இப்போ நடக்கிறது. இதையெல்லாம் நாம் ஆழமாக இதை புரியணும். நம்முடைய குருத்துவத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். ஏன் இன்றைக்கு சிஸ்டர்ஸ் எல்லாம் நாங்கள் சாமியாராட்டு போனோம்னு சொல்லிட்டு கேட்குறாங்க? விமன் பிரீஸ்ட்ஹுட். ஏன் சிஸ்டர்ஸ் சாமியாராட்டு போகிறதுன்னு கேட்குறாங்க? ஏன்னு சொன்னால் அவங்க பார்க்குறாங்க, இந்த சாமியாருடைய பட்ட நேரத்தில் நம்ம பார்த்தோம், எவ்வளோ பெரிய அழகாக இருக்கு. நான் அந்த இடத்துல அப்படி படுத்துட்டு எல்லாரும் பாடிட்டு என்னை மேலே கை வச்சுட்டு தலையில் ஒரு தொப்பியும் தந்துட்டா என்ன அழகாக இருக்கும் அப்படின்னு அவங்க நினச்சிட்டு தான் சொல்கிறாங்க நாங்களும் சாமியார் ஏன் நாங்கள் சாமியார் ஆகக்கூடாது? என்ன சமத்துவம், ஆண் பெண் சமத்துவம், எம்பவரிங் விமன், ஆல் தோஸ் திங் தே பிரிங் இன். அதனால தான் அவங்க சாமியாராக போகிறது. அவங்க வெளியே இதை பார்க்குறாங்க, அவங்க நம்ம க்ளோரியஸ் ப்ரீஸ்ட்ஹுட்டை பார்க்குறாங்க, வேற ஒன்றும் பார்க்கல. அதனால தான். அது மட்டும் இல்லை, இன்னொரு காரணம், சாமியார் அவங்களுக்கு பூசை சரியான நேரத்தில் சரியான டைமில் கொடுக்காமல் இருக்கிறாங்க. அதுவும் ஒரு காரணம். அவங்களுக்கு ஏன் டிபெண்ட் ஆகணும்? நம்மளே சாமியாராகி நம்மளே பூசை வச்சுருக்கலாம். அது ஒரு காரணமாக இருக்குது. நாம் நம்முடைய கடமைகளை சரியாக செய்யாமல் இருக்கும்போது தான் இந்த உணர்வுகள், இந்த நோக்கங்கள் அவர்களிடம் வருவது. அதுவும் ஒரு காரணம். அப்போ நாம் இயேசுவை போன்ற அந்த குருத்துவ பணியை ஏற்று உண்மையே ஒரு பலியான வாழ்க்கையை வாழ்ந்தா ஒரு சிஸ்டரும் இது சொல்ல மாட்டாங்க நான் சாமியார போகிறேன்னு. ஒருத்தரும் சொல்ல மாட்டாங்க. அவங்களே இருக்கட்டும், நம்ம பாதுகாக்கப்பட்டோம் அப்படி தான் சொல்லுவாங்க. ஆனால் நாம் இன்றைக்கு அப்படி வாழலை. அதுதான் பரிதாபம். எனவே நொறுக்கப்பட வேண்டும். உண்மையான இயேசுவின் குருவாக நீர் வாழ விரும்பினால் நீர் உண்மையிலே நொறுக்கப்பட வேண்டும். You should be misunderstood. You should be insulted. You should be abused. You should be all these things you have to go through, which Jesus went through. That is the life of Jesus. Then only you will be used for the people. நொறுக்கப்படுதல், பிறகு கொடுத்தல், பிறருக்கு கொடுத்தல். We have to give ourselves to the people, our time,
our energy, our resources, our love, our understanding, our concern, our all these things for the people we must give. கொடுத்தல். நம்ம கொடுக்குறோமா? எடுக்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம். எப்பவுமே எடுத்துகிட்டே இருக்கிறோம். நான் சில நேரங்களில் நினைப்பேன், நம்ம இப்போ ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு போனால், சிஸ்டர்ஸ் எல்லாம் போனால் ஏதாவது கிஃப்ட் வாங்கிட்டு போவாங்க, வெறும் கையாக போக மாட்டாங்க. ஆனால் நானும் தான், நான் எங்கேயாவது போனால் இதுவரை நான் யாருக்கும் வாங்கி கொடுத்ததில்லை. நான் அங்கே போய் ஒரு ஜெபம் செய்துட்டு நல்ல இதாக சாப்பிட்டுட்டு நம்ம போயிடுவோம், யாருக்கும் கொடுத்ததில்லை. ஆனால் நம்ம இன்றைக்கு அந்த இதை மாற்றணும். கொடுத்தல், பிறருக்கு கொடுத்தல். கொடுத்து கொடுத்து நம்மகிட்ட ஒன்றும் இருக்கக்கூடாது, காலியாக்கணும், நம்மளை வெறுமையாக்கணும். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை, அதான் குருவாகிய கிறிஸ்துவின் வாழ்க்கை. அதுதான், தன்னை அவர் வெறுமையாக்கினார். அவர் இறந்த பிறகு ஒன்றும் இல்லை, கல்லறை கூட இல்லை, பெட்டியே இல்லை, ஒன்றும் இல்லை. வேற ஒருத்தன கல்லறையில் தான் அவரை புதைச்சாங்க. ஆனால் இன்றைக்கு ஒரு சாமியார் இறந்தா அவருடைய ரூமில் என்னெல்லாம் இருக்குது, அதை டிஸ்போஸ் பண்ணது, அதை செய்யதே எவ்வளோ பெரிய பெரிய வேலையாக இருக்குது, பிரச்சனையாகவும் இருக்குது. அவருடைய நிறைய பேர் அவர் இறந்த பிறகு சண்டையும் வரும். அது எங்களுக்குள்ளது, அது அவங்களுக்குள்ளது, ஏன் அதை. ஆனால் இயேசு இறந்த பிறகு ஒன்றும் ஆகலை. அவர் தான் நம்முடைய குரு, அவருடைய குருத்துவத்தில் நாம் பங்கு பெறுகிறோம். அதனால் தான் நான் சொல்வது, ஒரு சாமியாருடைய வாழ்க்கை வறுமையான வாழ்க்கையாக இருக்க வேண்டும். இந்த உலகை சார்ந்தவர்களாக நான் இருக்கக்கூடாது. நாம் அப்படி வாழும்போது மக்கள் நம்மை அன்பு செய்வார்கள், மக்கள் நமக்காக எல்லாவற்றையும் செய்ய தயாராக இருப்பாங்க. நமக்கு ஒரு தேவையும் இருக்காது. நான் 5 வருடங்கள் ஒரு கிராமத்தில் போய் மக்களோடு இருந்தேன். என்னுடைய ஆயரிடமிருந்து என்னுடைய மாத அலவன்ஸ் நான் ஒரு பைசா எடுக்கலை. ஆனால் அந்த நாட்கள், அந்த 5 வருடம் எனக்கு ஒரு குறையும் இல்லாமல் இருந்த மக்கள் என்னை பார்த்துட்டாங்க, தேவையான உணவு இதெல்லாம். ஆனால் எனக்கு எக்ஸ்ட்ராவாட்டு என்கிட்ட ஒன்றும் இல்லை. அதுதான் உண்மையான வாழ்க்கை. ஆனால் இப்போ என்னால் அதை வாழ முடியலை. என்னை ஆயராக்கிட்டாங்க, இங்கே ஒரு இதில் போய் போட்டுட்டாங்க. இனி அப்படியெல்லாம் வாழுறது கஷ்டமாட்டு போச்சு, ரொம்ப பரிதாபம். அதனால்தான் நான் இன்னும் நிறைய இந்த குருத்துவத்தை பற்றி நான் தியானிக்கும் போது, அந்த குருத்துவம் எவ்வளோ மேன்மையானது அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே. நாம் இதை உணர்ந்து அதன்படி நாம் வாழ்வதற்கு முன்வருவோம் என்றால் இந்த உலகம் மாறிவிடும். ஒரு கிறிஸ்து சிலுவையில் தன் உயிரை கொடுத்து மக்களை மீட்டார். எத்தனையோ ஆல்டர் கிறிஸ்துஸ் அவர் உருவாக்குகிறார். நம்ம அப்படி செய்கிறோமா? ஏன் மக்கள் இன்னைக்கு தத்தளிக்கிறார்கள்? நம்மளால், என்னால். என்ன இயேசு அவர்களுக்காக ஒரு குருவாக ஆக்கினார். நான் அந்த கடமைகளை செய்யாமல் தவறி இருக்கிறேன். அதனால தான் மக்கள் இப்படி எல்லாம். ஆனால் நம்ம இன்றைக்காவது அந்தோணிராஜுடைய குறிப்பிட்ட இந்த நாளில் இதை உணர்ந்து இதன்படி செயல்பட நாம் முன்வர வேண்டும். அந்தோணிராஜாவது இந்த ஜூபிலி இயர், you are becoming a priest. 2000 இயேசு பிறப்பின் 2025ஆம் ஆண்டு. அப்போ இயேசு இப்போ நினச்சிட்டு இருப்பார், ஐயோ கடவுளே, தந்தை 2025 ஆண்டு ஆயிட்டு நான் பிறந்து இதுவரை அப்படி ஒருத்தரங்க வரல, இப்போ ஒருத்தன் வாரான், எனக்கு கொஞ்சம் நம்பிக்கை இருக்குது, அவனாவது இப்படி வந்துடுவான். அந்தோணிராஜாவது 2025 ஆண்டுக்கு பிறகு எனக்கு ஒரு நல்ல குருவானவர் கிடைக்கிறாருன்னு இயேசு மகிழ்ச்சியாக இருக்கணும் இந்த நேரத்தில். அதைத்தான் நான் விரும்புகிறேன். இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம், அவருக்காக நாம் ஜெபிப்போம், எல்லா குருக்களுக்காகவும் நாம் ஜெபிப்போம். நான் கொஞ்சம் எக்ஸாஜரேட் பண்ணேன் அந்த உண்மையை உணர்வதற்காக. ஆனால் குருத்துவ வாழ்க்கை ஒரு கடினமான வாழ்க்கை. அதனால் அந்த குருக்களுக்கு நாம் சப்போர்ட்டாக இருக்கணும். இந்த வாழ்க்கையை நல்ல முறையில் வாழ்ந்த நாம் அவர்களுக்கு உறுதுணையாக இருந்து அவர்களுக்காக ஜெபித்து நாம் அவர்களை ஒரு நல்ல குருவாக இருக்க நாம் ஒத்துழைத்து செயல்பட வேண்டும். எனவே இந்த திருப்பலியின் போது நாம் அவருக்காக வேண்டுவோம்.